Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of tradeachievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ ஷோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் 22,338 வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபால் வந்துச்சு பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. இந்த கீழே வந்த போதே மோஸ்ட் ஆஃப் த நியூஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செல்லுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பேனிக்கும் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹை ரேஞ்சில் போயிட்டு அங்கேருந்து ஒரு 2 கேண்டில் கீழே வந்தோடனே எல்லாம் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ரிசர்ஷன் வரும்போது ஒரு மினிமம் 20%, அதையும் யூடியூப்ஸில் கூட பார்த்துடலாம் நீங்கள், மினிமம் ஒரு 20% கரெக்ஷன் வரும், 30%. ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி கிளியராக சொல்லியிருந்தோம், மார்க்கெட் எப்படியும் மேலே தான் போகுது. ஃபர்ஸ்ட் டார்கெட் 22,900, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டையும் நம்ம கொடுத்து வச்சுருந்தோம். இது என்னென்னா டெக்னிக்கலி மார்க்கெட் இஸ் ஸ்டில் இன் அ ஸ்ட்ராங் புல்லிஷ் மூமெண்டம். அண்ட் இந்தியன் குளோபல் எக்கனாமியும் நல்லா தான் போயிட்டுருக்கு. நம்ம இந்தியன் மார்க்கெட் ப்ராப்பர் அப் ட்ரெண்டில் இருக்குது. செல் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இப்போதைக்கு. ட்ரெண்டு வந்து மாறலை. அப்படியே கரெக்ஷன் வந்தாலும் சின்ன கரெக்ஷன் வரலாமே தவிர நீங்கள் அதை வந்து ஒரே ரிசெஷனு இல்லை இமீடியட் செல் ஆஃப் அந்த மாதிரி இல்லை ஒரு கிராஷ் அப்படின்லாம் கிடையாது. நவ் த மார்க்கெட் இஸ் இன் அ கிளியர் பை ட்ரெண்ட். இப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் டார்கெட் வந்து உங்களுக்கு நிஃப்டியோட மேஜர் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து அரௌண்ட் 22,961. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டுன்ற மாதிரி இருக்குது. இப்போ மார்க்கெட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, இப்போ இதில் இன்னும் ஒரு பார்க்கணும் நீங்கள், இப்போ இந்த இடம் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் அ ஸ்மால் பிட் ஆஃப் கரெக்ஷன். இதை வந்து கரெக்ஷன்னு சொல்லுவோம். அண்ட் ஒன் மோர் திங், திஸ் வாஸ் அ சைட்வேஸ் மார்க்கெட். தெரியுதா? இப்போ இந்த இடத்துல சைட்வேஸ் மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் கரெக்டாக வந்துட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரை பிரேக் ஆகிட்டு இங்கே வந்து இது வந்து பிரேக் அவுட்னு சொல்ல மாட்டோம், வி கால் இட் அஸ் அ ஃபேக் பிரேக் அவுட். ஸோ இது எதுக்கு பண்ணுவாங்கன்னா, திஸ் இஸ் ஃபார் ஸ்டாப் ஹண்டிங். இப்போ இந்த இடம் தெரியுதா, கரெக்டாக சைட்வேஸில் கீழே பிரேக் ஆகிற மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட். ஸோ இதுதான் வந்து ஃபேக் பிரேக் அவுட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுவெல்லாம் வந்து எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் நடக்கும். இப்போ ட்ரெண்டு நமக்கு ஓவராலாக நமக்கு பை ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஃபேக் அவுட் வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு லாங் டேர்மில் இட் இஸ் டோட்டலி பை ட்ரெண்ட். அண்ட் அதே மாதிரி ஃபேக் அவுட் கண்டுபிடிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி இது வந்து முக்கியமானது ட்ரெண்டு நமக்கு கிளியராக தெரியணும், ட்ரெண்ட் ரிவர்சல். அண்ட் இப்போ வந்து இது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகாமல் ஜஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லைன் ஆஃப் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மார்க்கெட்டு அதே சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் இருக்குது. ஸோ இதனால் ஒரு சின்ன ஃபேக் அவுட் வர்றதுனாலையோ இல்லை மார்க்கெட் சின்ன கரெக்ஷன் கொடுக்கறதுனாலையோ உடனே ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு நினச்சின்னு மொத்தமாக செல் பண்ண வேண்டாம். நிஃப்டி லாங் டேர்ம் பை ட்ரெண்ட். ஸோ மார்க்கெட் வில் கோ அப் டு 22,900 வரைக்கும் போகிறதுக்கான ஆல் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ பயப்படாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ரைட் டைம் டு இன்வெஸ்ட். ஸோ நிஃப்டி கரெக்டான ட்ரெண்டில் இருக்குது. ஸோ கரெக்டான ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் நிஃப்டி 50. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து அரௌண்ட் 47,286 வந்து மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் இன் அ வெஜ் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ பேட்டர்னில் வந்து இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டான வெஜ்ஜஸில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட்டு கரெக்டாக மார்க்கெட் என்ன ஆச்சு, திருப்பி இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ட்ராவல் ஆகி கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ டைம் எடுத்துகிட்டு மார்க்கெட் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக வந்து இது மேலே ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எவ்வளோ தூரம் போகலான்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரைட். ஸோ இது அடுத்த லெவல் ஆஃப் டார்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 51,000 தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு அரௌண்ட் 51,000 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் இருந்தாலும் 50,000 வில் பி அ க்ரூஷியல் மார்க். ஏன்னா எந்த ஒரு மார்க்கெட்டாக இருந்தாலும் 50,000 25,000 போது ஒரு சென்டிமெண்டல் லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்டிமெண்டல் லெவல் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். கரெக்ஷன் வரலாமே தவிர ட்ரெண்டு மாறலை, அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய டைம் என்ன நடக்கும்னா, ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போது மக்கள் செல் ஆகிடும்னு நினைப்பாங்க. ஆனால் ஓவரால் இன்ஸ்டியூஷன் இன்னும் நெக்ஸ்ட் 75,000 கொண்டு போகலன்னா இன்னும் ஸ்டில் பை ட்ரெண்டில் ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட் இஸ் நெவர் டூ ஹை. ஸோ மார்க்கெட் நல்ல மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்துட்டு இருந்துச்சுன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து பை பண்ணிகிட்டே இருக்கிறது இட் வில் பி பெட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வெஜ்ஜோட டாப் பேட்டர்னும் டாப்புக்கும் அண்டு நமக்கு
டார்கெட்ஸ் லெவல் ரீச் ஆகிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 51,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதையும் மைண்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது நம்ம கோல்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீங்களும் ப்ராப்பராக ஒரு சார்ட்டை எடுத்து அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி எப்படி டெக்னிக்கலாக என்ன இருக்குது, மார்க்கெட் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கலாம், அடுத்து என்ன ப்ரெடிக்ஷன், இதெல்லாமே பார்த்துட்டு ஒரு ப்ராப்பர் செட்டப்போடு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வி அட் ட்ரேட் அச்சீவர்ஸ் வி டீச் பீப்புள் எப்படி ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுறது, டெக்னிக்கலில் எந்தெந்த விஷயத்தை எங்கே யூஸ் பண்ணணும், இப்போ எவ்வளவோ இருக்குது ஆனால் இதுதான் கரெக்டாக இங்கே யூஸ் ஆகுன்றது எப்படி பார்க்குறது, இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக வி ஆர் டீச்சிங் தி பீப்புள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நினச்சிங்கனாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ நமக்கு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. இதில் வந்து எவ்ரி மண்டே சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் எவ்ரி ஃப்ரைடே வந்து உங்களுக்கு பெங்களூரில் கிளாஸஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பிரான்ச்சுக்கு வர முடியலனாலும் we do have ஆன்லைன் கிளாஸஸ் as well. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து கோல்டை பற்றி பார்க்கலாம். இப்போ கோல்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து அரௌண்ட் $2,054 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இது பார்த்தீங்கனாலே தெரியும் கோல்டு இஸ் அட் அ வெரி க்ரூஷியல் பாயிண்ட். எதுனா கிட்டத்தட்ட இந்த $2,070 to $75 வந்து இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. அண்ட் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு வாட்டியும் மார்க்கெட் இந்த இடம் வரும்போது இட் வாஸ் அ ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிச்சு. இந்த வாட்டியும் மார்க்கெட் விக்கு தான் போச்சே தவிர ஆனால் பிரேக் பண்ண முடியல. ஆனால் என்னென்னா இன்னும் ஒரு விஷயம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது, இங்கே ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சே பாருங்கள், இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, கீழே வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி தான் மார்க்கெட் திருப்பி வந்து கீழே வந்தும் மறுபடியும் திருப்பி ஏறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ கோல்டு மேபி அ குட் டைம் டு பை. எப்படின்னா லாங் டேர்மில் வந்து இது பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. நான் எதாவது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலாக கோல்டோட ப்ரைஸஸ் ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருக்கும்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டைம்ஸில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு வாட்டியும் ஒரு நல்ல ஒரு ஹைஸ் வந்துட்டு மார்க்கெட் பிரேக் ஆகும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு கீழ்பி இந்த வாட்டி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த டைம் இதை பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ கோல்டு ப்ரைஸ் மே இன்க்ரீஸ் இன் லாங் டேர்மில். நான் ஏற்கனவே கோல்டோட கிராம் கூட சொல்லியிருப்பேன், நான் இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5,000 + 6,000க்கு இந்த ரேஞ்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம 7,000 to 8,000 rupees வரைக்கும் ஒரு கிராம் ஆஃப் கோல்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ கோல்டு லாங் டேர்மில் சின்னதாக முடிஞ்ச வரைக்கும் ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஃபிசிக்கல் கோல்டு வில் ஆல்வேஸ் பி ஹெல்ப்ஃபுல். லாங் டேர்மில் கோல்டு வந்து இன்னும் பூம் தான் ஆக போகுது. உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு கரன்சியில் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் மக்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் ஃபைனலாக எங்கே போய் நிற்பாங்க, ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்ப்பாங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டைம் வந்து என்ன தான் ப்ரெஷர் கொடுத்து மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணி வச்சாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மார்க்கெட் உடச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இப்போ கோல்டு இருக்கிறது. இப்போ இந்த லெவல் மட்டும் உங்களுக்கு 2075 லெவலுக்கு மட்டும் மந்த்லி கேண்டலையோ இல்லை வீக்லி கேண்டலையோ ஒரு க்ளோஸ் வச்சிச்சுன்னா கோல்டு இஸ் கோயிங் டு பூம். அது எவ்வளோ தூரம் பூம் ஆகுன்றது நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. நெக்ஸ்ட் லெவல் வந்து திருப்பி ஒரு என்ன சொல்கிறது 2070 கிட்டத்தட்ட 3,500 ரேஞ்சுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு லாங் டேர்மில் சொல்கிறேன். இப்போ எப்படி ஒரு இதுக்கு வந்து 8 years 10 years ஆச்சோ அதே மாதிரி ஒரு 8 to 10 years திருப்பி ஒரு 50% growth கோல்டில் ஏறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அரௌண்ட் 7,000 to 8,000 rupees per gram ஆஃப் கோல்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ஆர் தேர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோல்டை வந்து சின்ன கிராம்ஸ் ஆஃப் கோல்டை வந்து அக்யூமுலேட் பண்ணி வைக்கிறது இட் வில் ஆல்வேஸ் பி செல்ஃப். ஸோ லாங் டேர்ம் கோல்டு இஸ் இன் அ கிளியர் பை ட்ரெண்ட். ஆல்ரைட், ஸோ தட் இஸ் ஃபார் தி ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ டுடே. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தோணுதோ அதோட நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். தட் வில் பி ஆல்ரைட். அண்ட் இது எல்லாமே காட்டுறதுக்கு ரீசன் வந்து வி டோன்ட் கிவ் கால்ஸ். இது கால்ஸுக்காக கொடுக்குறதில்ல, மார்க்கெட்டில் டெக்னிக்கல் ஒர்க் ஆகுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இதை கொடுக்குறது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இதை ஒரு இன்புட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரோ உங்களோட டெக்னிக்கல்ஸோ இல்லை ஃபண்டமெண்டல்ஸோ யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.